ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குகே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூர அருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருகாம் பாணிभ्याम् अलिपूर्णरत्नचषकम् रक्तोत्पलम् बिभ्रतीम् सौम्याम् रत्नघटस्थरक्तचरणाम् ध्यायेत् परामम्बिकाम् अरुणाम् करुणातरङ्गिताक्षीम् धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृताम् मयूखैः अहम् इत्येव विभावये भवानीम् ध्यायेत् पद्मासनस्ताम् विकसितवदनाम् पद्मपत्रायताक्षीम् हेमाभाम् पीतवस्त्राम् करकलितलसद्देम पद्माम् वराङ्गीम् सर्वालङ्कारयुक्ताम् सततमभयदाम् भक्तनम्राम् भवानीम् श्रीविद्याम् शान्तमूर्तिम् सकलसुरनुताम् सर्वसम्पत्प्रदात्रीम् सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दकसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. शातोदरी शांतिमती निराधारा निरंजना निर्लेपा निर्मला नित्या निराकारा निराकुला निर्गुणा निष्களா சாந்தா. அது வரைக்கும் பார்த்திருக்கோம். அதாவது தேவியினுடைய நிர்குண ஸ்வரூபத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவள்கிட்ட இல்லாதது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவகிட்ட என்னென்னலாம் இல்ல, எப்பவும் நிறைய வச்சிருக்கா, அது இருக்கு இது இருக்கு, அவளால அது முடியும் இது முடியும்னே படிச்சுட்டோம். இப்ப அவகிட்ட என்னென்னலாம் இல்ல அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். அதுல நிராதாரா நிரஞ்சனா நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்களா சாந்தா வரைக்கும் போன செஷன்ல முடிச்சோம். சாந்தாக்கு அப்புறம் நிஷ்காமா அப்படிங்கிற நாம வருது. இது ஒரு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கிற ஒரு நாமம் நிஷ்காமா அப்படிங்கிற நாமம். ஏன்னா அவளுக்கு நிஷ்காமான்னு என்ன அர்த்தம்? அவளுக்கு இந்த நிஷப்தத்துல நிஷப்தமாக நாமங்களா இப்ப வருது பாருங்க, எல்லாம் நிஷப்தமா வருது. அந்த நிஷப்தமா இருக்கக்கூடிய நாமங்கள் எல்லாம் இல்ல அவகிட்டன்னு அர்த்தம். என்ன இல்ல? நிஷ்காமா, அவளுக்கு காமம் இல்லையாம். காமம்னா என்ன? ஆசை. அவளுக்கு ஆசை கிடையாது அப்படிங்கறத இந்த நாமத்தினுடைய அர்த்தம். இந்த நாமங்களை நாம புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரிய வரும். காமம் இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எது பூரணமாக இருக்கோ அதுக்கு ஆசை கிடையாது. எனக்கு என்கிட்ட எல்லாம் இருக்குங்கிற திருப்தி கம்ப்ளீட்டா எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, எதையோ கொண்டு வந்தாதான் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வராது. நான் இன்கம்ப்ளீட்டா இருக்கேன், இது இருந்தாதான் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகுங்கிற எண்ணம் வந்தா ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. இதை வாங்கினா, அதை செஞ்சா, இல்ல இவங்க வந்தா
இவங்க கூட இருந்தா, இங்க போனா, இல்ல இத வாங்கினா, இப்படி ஒரு எண்ணம். இதையெல்லாம் பண்ணா நான் கம்ப்ளீட் ஆவேன். அப்போ நான் இன்கம்ப்ளீட்டா இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலா இது பூரணமானது. இது. நாம ஒரு பூரணமானவங்க. நம்மகிட்ட குறைகள் இல்ல. நமக்கு வெளியில இருந்து ஏதோ ஒண்ணு வந்து நம்மளுடைய குறையை நீக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாம நேச்சுரலாவே, நாம இயல்பாகவே முழுமையாகத்தான் இருக்கோம். நாமளே அப்படி அப்படின்னா, அவளுக்கு எப்படி காமங்கள் இருக்கும்? ஆசைகள் எப்படி இருக்கும்? அவள நாம என்ன சொல்றோம்? பூர்ணமதக, பூர்ணமிதம், பூர்ணாத் பூர்ணம் சொல்றோம் இல்லையா? அதுவும் பூர்ணம், இதுவும் பூரணம். பூரணத்துல இருந்து வந்ததுனால இது குறைவுபட்டு போகல. பூரணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டதுனால அதுவும் குறைவுபட்டு போகல. அப்போ கம்ப்ளீட்டா இருக்கிற ஒண்ணுக்கு மேல இன்னொரு ஆசை கிடையாது. யயாதியினுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். யயாதின்னு ஒரு ராஜா ரொம்ப காலங்கள் வாழ்ந்தார். நல்ல சுகங்களை எல்லாம் அனுபவிச்சார். எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு வயசாயிடுச்சு. ஆனா சுகங்களை அனுபவிக்கிறது மேல இருக்கக்கூடிய விருப்பம், அந்த ஆசை போகல. சுகங்களை இன்னும் மேல மேல அனுபவிக்கணும்னு மனசுக்கு ஆசை இருக்கு. ஆனா புலன்கள் எல்லாம் சுகம் அனுபவிக்கிறத நிறுத்திடுச்சு. வயசாயிடுச்சு. வயசாயிட்டா அதுக்கு மேல மு அனுபவிக்க முடியல. ஆனா அனுபவிக்கணுங்கிற ஆசை மட்டும் குறையவே இல்ல. ஆசை நிறைய இருந்துச்சு. அனுபவிக்க வயோதிகம் இடம் கொடுக்கல அப்படிங்கிறப்போ, இந்த இளமை இருந்தா திரும்ப நிறைய அனுபவிக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, யாராவது உங்க இளமைய எனக்கு தரீங்களா? அப்படின்னு கேட்டார். அதுல ஒரு பையன் சரி என்னுடைய இளமைய அப்பாக்கு தரேன்னு சொல்லிட்டான். அவன் முதுமையை வாங்கிட்டு இளமையை அப்பாக்கு கொடுத்தான். அந்த ஆயுசு பூராவும் திரும்ப வாழ்ந்தார். இன்பங்களை அனுபவிச்சார். அதுக்கப்புறமாவது நிறைவு வந்ததா அப்படின்னா, நிறைவு வரல. அவர் நமக்கு ஒரு உபதேசம் சொல்லிட்டு போனார். யயாதி தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுல நமக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லிட்டு போனார். ஒரு ஆசையை அடையறதன் மூலமாக அதை நீக்கிடலாம், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது நெருப்பை அணைக்கிறதுக்கு அது மேல நெய் ஊத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதாவது விருப்பங்களை பூர்த்தி பண்ணிக்கிறதன் மூலமா அத வந்து நாம திருப்தி பண்ணிடலாம், நாம திருப்தி ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. எத்தனை விருப்பங்களை பூர்த்தி பண்ணால் அற்புதமான விஷயம் அவர் சொன்னது. ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதன் மூலமா ஆசைகள் தீர்ந்துடுதா என்னைக்காவது? மேல ஆசைகள் வருது. இன்னும் பெரிய ஆசைகளாக வருது. அப்போ ஆசைகளை அனுபவிச்சு நான் தீர்த்துடுவேன் அப்படின்னு சொல்றது நெருப்பை அணைக்கிறதுக்கு அது மேல நெய் ஊத்துற மாதிரி. அப்ப என்ன ஆகும்? இன்னும் கொழுந்து விட்டு நல்லா எரியும். அப்ப இன்னும் பெரிய பெரிய ஆசைகள் வரும். அப்போ காமத்தை அனுபவிச்சு அடக்க முடியாது. அனுபவிக்கிறதுனால அது தீர்ந்துடுமானா அனுபவிக்க அனுபவிக்க மேல மேல வேணும்னு தோணும். நான் பூர்ணமா இருக்கேன், எனக்கு இது தேவையில்லைங்கிற ஞானம் வந்துட்டா அதுக்கப்புறம் ஆசைகள் இருக்கிறது. ஆசைகளை அனுபவிச்சு தீர்க்க முடியாது. ஆசைகளை அனுபவிக்காம நாம இது இல்லாம இது ஒரு கேள்வி, ஒரு புத்தியால ஒரு கேள்வி கேட்டா ஆசை அந்த இடத்துல இல்லாம போயிடும். புத்தியை வேலை செய்ய விடாம மனசு முன்னாடி வச்சு நாம ஆசைகளை அனுபவிக்கிறோம். அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகும்? இன்னைக்கு தெய்வத்தின் குரல் ஒரு ஒரு எபிசோடு இன்னைக்கு போட்டிருக்கிறது. எதேச்சையா ஒரே விஷயமா அமைஞ்சது. அதுல பாருங்க, கணக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல மாபெரிவா என்ன சொல்றாரு? நீங்க மேல மேல நீங்க அனுபவிக்க வாங்க வாங்க ஒண்ணும் தீர போறது இல்ல. வாழ்க்கை தரத்தை உயர்த்துறேன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்கோம். வாழ்க்கை தரம் உயர்றதுன்னா என்னன்னு உண்மையா அதுல சொல்றார் மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல. இந்த எபிசோட்ல அது இருக்குனே, இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேனே, அதுல வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுன்னா நம்ம பக்குவப்படுறது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மள சுத்தி இருக்கக்கூடிய வசதிகளை உயர்த்திக்கிட்டே போனா வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். வாழ்க்கை தரம் இல்ல அது. அந்த வார்த்தையே தப்பு அப்படின்னு சொல்றார். வாழ்க்கை தரம் கிடையாது. அது குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான். நாம வந்து அந்த வாழ்க்கை தரம்ங்கிறது நம்மள மாத்திக்கிட்டோம்னா, நம்ம 4 புது விஷயம் கத்துக்கிட்டா, நேத்த விட இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். தர்மத்தின் வழியில நடக்கிறோம். ஒரு சாதனால முன்னேறி இருக்கோம். மோட்சத்தை நோக்கி ஒரு படி மேல போயிருக்கோம். அப்படின்னா, அதுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது. அதுக்கு நாம எதுவுமே பண்றதில்ல. வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுன்னா,
அடுத்து கார் வாங்கணும், அடுத்து ஏசி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பெரிய வீடு வாங்கணும், அப்புறம் அதை விட பெரிய வீடு வாங்கணும், அப்புறம் அந்த மாடல் காரை விட பெரிய கார் வாங்கணும். சோ இதுதான் நமக்கு வாழ்க்கை தரமா நாம நினைச்சிருக்கோம். சோ இந்த ஆசை அப்படிங்கிறது நாம எப்பவுமே அனுபவிச்சு தீர்க்க முடியாது. ஆனா அவளுக்கு சங்கல்பத்திலேயே எல்லாமே நடந்துடும். அவளுக்கு ஆசையே கிடையாது. வேற ஒரு பொருள்ல இருந்து தான் இன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சாதான் நமக்கு ஆசை வருது. இந்த பேக் வாங்கினா பரவாயில்ல, இந்த செருப்பு வாங்கினா பரவாயில்ல, இந்த ட்ரெஸ் வாங்கினா பரவாயில்ல. ஏன் தோணுது? அந்த பொருள் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே அவளால படைக்கப்பட்டது. எதையுமே வேணும் அப்படின்னு அவளை தவிர இன்னொரு விஷயமே இல்ல ஆசைப்படுறதுக்கு. அதனால அவள் நிஷ்காமா. இன்னொரு பொருள் இருந்தாதானே ஆசைப்படுறதுக்கு. நானே என்ன கண்ணாடியில பார்த்து ஆசைப்பட்டுக்க முடியுமா என்ன? இருக்கிறதே அவள் ஒருத்தி தான். ஒரு பொருள் தான் இருக்கு. அந்த ஒரு பொருள் வேற எதை பார்த்து ஆசைப்படும்? வேற எதுக்கு ஆசைப்படும்? எதுக்குமே ஆசைப்படாது. ஏதாவது ஆசைன்னா அவங்களுக்கு எண்ணங்களாக தோன்றப்பவே அது நடந்துடும். அவங்களுக்கு விருப்பங்களே கிடையாது. சங்கல்பமே கிடையாது. அவங்க நினைக்கிறப்பவே அது நடந்துடுது. அப்போ நிஷ்காமா அப்படின்னா எந்த விதமான ஆசையும் இல்லாதவள். காமத்துக்கு அவசியம் இல்லாதவள். பூரணமாக இருக்கக்கூடியவள். அந்த பூரணத்திலிருந்து தான் இதெல்லாம் வந்துச்சு. அந்த பூரணத்திலிருந்து உண்டான வேறு வேறு விஷயங்களை பார்த்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆசைப்பட்டுக்குது. அவங்க அது நல்லா இருக்கு. இது வந்தா நல்லா இருக்கும். எது வந்தாலும் நல்லா இருக்குமா? நம்மளுடைய அல்டிமேட்டான கோல் என்னவா இருக்கணும்? அவளோட போய் சேர்றதா தான் இருக்கணும். அப்போ ஆசைகளை இனிமே நாம பார்க்கணும். மேல மேல பொருட்கள் சேர்த்துட்டு போறதோ, இன்னைக்கு இன்னைக்கு பேசுற மினிமலிசம்ங்கிறத அன்னைக்கு தெய்வத்தின் குரலா மகாபெரிவா பேசியிருக்கார். இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட்ல அவர் அந்த கணக்கா இருக்கணுங்கிறது என்ன இந்த மினிமலிசம் தான். இன்னைக்கு மினிமலிசம் இவ்வளோ பெரிய விஷயமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார், அடிப்படையாக என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி வாழுங்க. மேல 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 பொருட்களை சேர்த்துட்டே போகாதீங்க. பொருட்களால துன்பம் தான் வரும், இன்பம் என்னைக்குமே வராது. சோ அவள் நிஷ்காமாவாக இருக்கா. அதன் மூலமா நமக்கு சொல்றா, ஆசைகள் இல்லாம இருங்க, விருப்பங்கள் இல்லாம இருங்க. மேல மேல இது வந்தா பூரணமாகுங்கிற எண்ணம் இல்லாம இருங்க. பூரணமாகத்தான் நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க. நமக்கு உபனிஷத் திரும்ப திரும்ப என்ன சொல்லுது? நீ பூரணமா தான் இருக்க, நீ தான் கம்ப்ளீட்டா இருக்க அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லுது. இருந்தாலும் நமக்கு நம்ம பூரணமா இல்லையோ, இது வந்தாதான் நமக்கு சந்தோஷமாகும், அது வந்தாதான் நமக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லாமலும் நீங்க ஒரு ராஜா கதையை கேட்டிருப்பீங்க. ஒரு ராஜா ரோட்ல நடந்து போறப்போ ஒரு ஞானி ஒருத்தர் அவர் பாட்டுக்கு நல்லா பின்னாடி கை வச்சுட்டு ஜாலியா படுத்துட்டு ஆகாசத்தை பார்த்துட்டு இருந்தாராம். ராஜா போய் அவர்கிட்ட கேட்டாராம், எப்படி நீங்க நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, நான் இவ்வளவு சந்தோஷமா இல்லையேன்னு. இத நாம வெளியில இருந்து பார்த்தோம்னா ராஜா தானே ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கணும்னு தோணும். ஆனா முடியுமா பாருங்க? அவ்வளவு பொறுப்புகள், அவ்வளவு பதவி, இத்தனை கட்டுப்பாடு, அத்தனை ஆபத்துகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய மாளிகையில இருந்தாலும் அவருக்கு மனசு நிம்மதி இல்ல. ஆனா இவருக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு குடும்பம் இல்ல, சாப்பிடுறியான்னு கேட்க யாரும் இல்ல. ஆனா ஆனந்தமா இருக்காரு. அந்த ஆனந்தம் தான் நம்மளுடைய இயல்பு. நம்மளுடைய இயல்பு ஆனந்தமாக இருக்கிறது தான். ஆனா நாமளே நம்மள குறையுள்ளவர்களாக நினைச்சிட்டு ஆனந்தம் வேற எங்கேயோ கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இயல்பு எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறது தான். அதனால அவள் ஆசைகள் இல்ல. அதனால ஆசை வந்தா என்ன வரும்? நிறைவேறினா அடுத்த ஆசை வரும், நிறைவேறாட்டி துவேஷம் வரும். அவ்வளவுதான். நிறைவேறினா அடுத்த ஆசை. நெய் ஊத்துற மாதிரி தான் சொல்லிட்டாரு யயாதி. நாம நிறைவேற்றிக்கிட்டா உடனே இதை மறந்துடுவோம், அடுத்த ஆசை. சப்போஸ் நடக்கலைன்னா கொஞ்ச நேரம் ஞாபகத்துக்கு இருக்கும், அவங்களாலதான், இவங்களாலதான், இது நான் இவங்களாலதான் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு துவேஷம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதுவும் மறந்துடும், அடுத்த ஆசை வந்துடும். நிறைவேறினா இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் அளவை விட நிறைவேறலைன்னா இருக்கிற துவேஷத்தின் அளவு கொஞ்சம் கூட தான். இத நீங்க இயல்பா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இத விஷயமா சொல்றப்ப, ஆமா இல்ல அப்படித்தானே நம்ம பண்றோம் அப்படின்னு தோணுது. அப்ப அதை மாத்திக்கணும். சந்தோஷத்தை நம்ம ஒரு 2 நாள் கொண்டாடுறது இல்ல. ஆனா துக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அவளாலதான் எனக்கு இது கிடைக்காம போயிடுச்சு. இல்லைன்னா நான் அப்படியா இருந்திருப்பேன். இது கிடைச்சிருக்கும், அது கிடைச்சிருக்கும். சொல்லி அது ஒரு 4 நாள், 5 நாள் புலம்புறோம். அப்போ எதோட ஆயுள் கூட இருக்குன்னு பார்த்தா, நம்ம புலம்புறோமே, ஆசை வந்து நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லா ஆகல அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பம் தான் நம்ம ரொம்ப நேரம் வச்சிருக்கோம்.
இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் சொல்லுங்க? நம்ம மனசுதான். மனசு டக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. ஆனா கிடைச்சிடுச்சுன்னா உடனே விட்டுடுது. உடனே விட்டுட்டு அடுத்த ஆசைக்கு போயிடுது. கிடைச்சத பத்தின எந்த எண்ணமுமே இல்ல. அதுக்கு ஒரு நன்றி இல்ல. அதுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. அத அனுபவிக்கிறது இல்ல. போதும்னு நினைக்கிறது இல்ல. அந்த அந்த போதும்ங்கிற மனசே இல்ல. நிறைவுங்கிறதே இல்ல. நிறைவு இல்லாததுனாலதான் ஆசைகள் வந்துட்டே இருக்கு. இந்த நிறைவு இப்ப என்கிட்ட இருக்கிறது நிறைவா இருக்குன்னா ஆசைகள் வராது. என்கிட்ட ஏதோ ஒண்ணு குறையுதுன்னா ஆசைகள் வருது. சோ அவள் நிஷ்காமாவா இருக்கிறது ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்ல. ஏன்னா அவள் படைச்சதுதான் இங்க இருக்கிறதெல்லாம். அவளுக்கு விருப்பப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நிஷ்காமா. நிருபப்ளவா. நிருபப்ளவா. உபப்ளவம் அப்படிங்கிறது தான் இதோட வார்த்தை. உபப்ளவா. உபப்ளவம்னா அழிவு, நாசம். அதான் உபப்ளவம். உபப்ளவா அப்படின்னா அவளுக்கு நாசமே கிடையாது. நாசமே ஏன் கிடையாது? அபிராம பட்டர் சொல்லியிருக்கார், அழியாத கன்னிகை. அதான் நிருபப்ளவா. ஒரே வார்த்தையில அர்த்தம்னா அழியாத கன்னிகை. அழிவு இல்லாதவள் அப்படின்னு இருக்கு நிருபப்ளவா அப்படின்னா. அவள்தான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்காள்னு சொல்றோம். ஆனந்தமே அவள்தான் அப்படின்னா அவளுடைய ஸ்வரூபம் எப்படின்னா ஆனந்தத்தை ஒரு உருவமா செஞ்ச ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபத்துக்கு அழிவு கிடையாது. ஏன் அழிவு கிடையாது அப்படின்னா அது சத்து அப்படின்னு சொல்றோம். சத்து சித்து ஆனந்தம். சத்துனா என்ன? உண்மைன்னு அர்த்தம். உண்மைன்னா என்ன? எப்பவும் இருக்கிறது உண்மை. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லைன்னா அது உண்மை கிடையாது. சத்துனா உண்மை, உண்மைன்னா எப்பவும் இருக்கிறது. எப்பவும் இருக்கிறதுக்கு எப்படி அழிவு இருக்கும்? அது எப்பவும் இருக்கிறது, அதுக்கு அழிவு கிடையாது. அதனால நிரூபப்ளவா. இன்னொரு அர்த்தமும் கூட இந்த நிருபப்ளவா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டு. நிர்னா நிறைய அப்படின்னு அர்த்தம், ஜாஸ்தியா அப்படின்னு அர்த்தம். இல்லன்னு அர்த்தம், ஜாஸ்தியானும் அர்த்தம். பிளவா அப்படின்னா அமிர்தம். நம்ம உப்பன்னா பக்கத்துல இருக்கிறது, ரொம்ப பக்கத்துல நிரூப. பிளவான்னா அமிர்தம். ரொம்ப பக்கத்துல இருந்து அமிர்தத்தை பொழியக்கூடியவள் யாரு? ரொம்ப பக்கத்துலனா, நமக்கு ரொம்ப பக்கத்துலனா எவ்வளவு பக்கத்துல வர முடியும் சொல்லுங்க? இவ்வளவு பக்கத்துலதான் வர முடியும். அதை விட ரொம்ப பக்கத்துல நிரூப. எப்படி? நமக்கு உள்ளேயே இருக்கா. அது ரொம்ப பக்கத்துல இல்லையா? வெளியில எவ்வளவு கிட்டக்க வந்தாலும் உள்ள இருக்கிறத விட தூரம் தான். சோ அவள் நமக்கு உள்ளேயே இருக்கா. அதனால நிரூப. உள்ள இருந்து என்ன பண்றா? பிளவ, அமிர்தத்தை பொழியறா. சுதாசாகர சாரி சுதா சுதா சுதாசாராபிவர்ஷினி. மழையாக அமிர்தத்தை நமக்குள்ள பொழிய. எங்க இருந்து பொழியறா? சகசிராரத்துல இருந்து. எப்படி? குண்டலினி ஸ்வரூபமாக இருக்கிறப்போ தன்னுடைய பக்தர்களுக்கு உள்ள 72,000 நாடிகள்லையும் அவள் அமிர்தத்தை பொழியறா. அப்போ நிரூபப்ளவா. அவள் அப்படி அமிர்தத்தை பொழியறதுனால நிரூபப்ளவா. உபப்ளவம் அல்ல, பிளவம்னா அமிர்தம். பிளவம்னா அமிர்தம்ங்கிறதுனால ரொம்ப கிட்டக்க இருந்து அமிர்தத்தை பொழியறா. ரொம்ப கிட்டக்க இருந்துன்னா நமக்கு உள்ளேயே இருந்து, நமக்கு உள்ள இருந்து அமிர்தத்தை பொழியறதுனால அவளுடைய பக்தர்கள் எப்படி இருக்காங்க? அவளுடைய உபாசகர்கள் பக்தர்கள் எப்படி இருக்காங்கன்னா அழகு, இளமை, ஆரோக்கியம். இந்த மூணும் கொடுத்தாதான் அவங்களால. அதுதான் அமிர்தம். அமிர்தம் என்ன கொடுக்கும்? அழகை கொடுக்கும், இளமையை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுதானே கேட்டாங்க தேவர்கள். எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும்னு என்னத்தை கேட்டாங்க? இளமை வேணும், முதுமையே ஆகக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்கணும், மரணமே வரக்கூடாது. அதுதானே கேட்டாங்க. முதுமையும் மரணமும் இல்லாத வரத்தை கேட்டாங்க. அதை கொடுக்கிறா. அப்போ நமக்கு உள்ளேயே இருந்து, நமக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து அவள் நமக்குள்ள அமிர்தத்தை பொழிஞ்சு தன்னுடைய பக்தர்களுக்கு உண்மையான அந்த இளமை, அறிவு, ஆரோக்கியம், அழகு இதெல்லாம் கொடுக்கிறா. சுதாசாராபிவர்ஷினி அப்படின்னு அதனாலதான் அவளுக்கு பேர். அதனால நிருபப்ளவா. அவளே அமிர்தமாக பொழியறதுனால நிருபப்ளவா. இன்னொன்னு, அவளுக்கு அழிவு இல்லாததுனால அவள் நிருபப்ளவா. அழியாத கன்னிகையாக இருக்கிறதுனால நிருபப்ளவா. ஏன் அவள் அழிய மாட்டா அப்படின்னா
அதுதான் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கு. ஒரு காலத்துல ஒரு மகா பிரளயம் நடக்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய மிச்ச எல்லா விஷயங்களும் அதோட போய் ஒன்றிடுது, லயமாயிடுது. ஆனா அது மட்டும் அழியறது இல்ல. பிரளயத்துக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கிறது ஒன்னே ஒரு வஸ்துவாக அவள் மட்டும் இருக்கா. திரும்ப படைப்பை அவளே ஆரம்பிக்கிறா. இங்க இருக்கக்கூடிய படைப்பெல்லாம் அவகிட்ட இருந்து வந்தது, அவகிட்டயே லயமாகுது. ஆனா அவளுக்கு அழிவில்லை. அழிவில்லாதவளாக இருக்கிறதுனால நிருபப்ளவா. நிருபப்ளவா அப்படின்னா அழிவில்லாதவள். அடுத்தது நித்திய முக்தா. நித்திய முக்தா அப்படின்னா எப் நித்தியனா எப்பவும் இருக்கிறது, முக்தானா முக்தியின் ஸ்வரூபமாக இருக்கிறது. அவள் எப்பவுமே நித்திய முக்தாவாக இருக்கா. முக்தியின் ஸ்வரூபமாக இருக்கிறதுனா என்ன? ஈஸியா புரியணும்னா யார்கிட்ட கேட்கணும்? சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் எத்தனாவது அபிராமந்தாதி அது? சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி அப்படின்னு வருமே. தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும். முத்திக்கு வித்தும் தவம் முயல்வார் முத்தியும் அப்படின்னு சொல்றப்போ அவளே முக்தியின் ஸ்வரூபமாக இருக்கா. அதுதான் நித்திய முக்தா அப்படிங்கிறது. அவள் எப்படி முக்தியின் ஸ்வரூபமாக இருக்கா? முக்தி அப்போ நாம எதையோ ஒண்ணு அடையணும், அதுதான் முக்தி அடையறதுன்னு சொல்றோம். மோட்சம் முக்தி அப்படின்னு நாம எதை சொல்றோம்? ஏதோ ஒண்ணு அடையறத நாம முக்தி அடையிறது அப்படின்னு சொல்றோம். எதை அடையறோம் அப்போ? பிறவி இல்லாத நிலை வந்து இனி இன்னொரு பிறவி கிடையாது, இந்த ஆத்மா அவளோட போய் கலந்தா அதை நம்ம முக்திங்கிறோம். அப்போ அவள் தானே முக்தியின் ஸ்வரூபம். முக்தியை அடைந்தோம் அப்படின்னு எப்ப சொல்றோம்? அவளை போய் அடைஞ்சா நம்ம முக்தியை அடைஞ்சோம்னு சொல்றோம். அப்ப முக்திங்கிறது யாரு? அவள் தான் முக்தி. அவள் தான் முக்தியின் ஸ்வரூபமா இருக்கா. அது அவளை போய் நாம அடையிறோம். அதுதான் நம்ம முக்தி அடையிறதல் அப்படின்னு சொல்றோம். இறைவனோட இரண்டரை கலத்தல், அதுதான் நம்ம முக்தின்னு சொல்றோம். இனி பிறவி இல்லாத நிலை. அங்க போய் கலந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப பிறவி கிடையாது. சோ அந்த நிலையை நமக்கு நமக்கு கொடுக்கிறான்னா, ஏதோ அவள் கையில ஒரு பொருள் வச்சு நமக்கு அதை கொடுக்கல. முக்தியை கொடுக்கறதுன்னா அவள் கையில ஒரு கிஃப்ட் வச்சிருக்கா, வாங்க தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா முக்தி? இல்ல. முக்தியை கொடுக்கறதுன்னா அவள் தன்னோட கலந்துக்கிறா, நம்மளே அவளோட சேர்த்துக்கிறா. அதுதான் முக்தி. அப்போ அவள் தான் முக்தி. அவளோட சேர்ந்தா அது முக்தி. அப்ப அவள் நித்திய முக்தாவாக இருக்கா, எப்பவும் முக்தியின் ஸ்வரூபமாக இருக்கா. இன்னொரு அர்த்தம் முக்தா அப்படின்னா விடுதலையாக இருக்கிறது, ஃப்ரீடமோட இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறது. அந்த சுதந்திரத்துக்கு முக்தி அப்படின்னு பேரு. இப்போ நமக்கு உடலாகிய சிறை இருக்கு. இப்ப ஆத்மா நம்மளுடைய உடம்பாகிய சிறையில இருக்கு. இந்த சிறையிலிருந்து விடுபடுறப்போ வேற ஒரு சிறைக்கு போயிடுது. ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி தான். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்னும் ஒரு ஒரு கூட்டுல இருந்து இன்னொரு கூட்டுக்கு போகுது. அப்போ அது உண்மையான சுதந்திரமா அப்படின்னா அது உண்மையான சுதந்திரம் கிடையாது. ஏன்னா இந்த உடம்பாகிய சிறையில இருந்து கூட்டு போய் இன்னொரு உடம்பாக்கிய சிறைக்குள்ள போட்டா அது சுதந்திரம் கிடையாது. அப்ப முக்தினா சுதந்திரம். ஏன் முக்தி சுதந்திரம்? அதுக்கு மேல இன்னொரு உடல் கிடையாது. சோ திரும்ப ஜெயில் கிடையாது. இனிமே பெர்மனன்டான ஃப்ரீடம். சோ அதுதான் நாம முக்தின்னு சொல்றோம். அப்ப முக்தினா ஃப்ரீடம்னு அர்த்தம். சுதந்திரம்ங்கிறது தான் ஒரு அர்த்தம். அவள் நித்திய முக்தினா அவள் எப்பவும் சுதந்திரமாக இருக்காள் அப்படின்னா எப்படி? இப்போ அதாவது பவுண்ட் ஆகல, எதுலையுமே கட்டுப்படல, எதாலையும் கட்டுப்படாம இருக்கா. இப்போ நம்மளுடைய ஆத்மா இந்த உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு. அவள் சைத்தன்ய ஸ்வரூபமாக நமக்குள்ள இருக்கா. நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய பந்தங்கள்ல எல்லாம் அவள் ஈடுபடுறாளா? அவள் நம்ம உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு இருக்காளா? இதை தாண்டி வெளியில போக முடியாம அப்படின்னா இல்ல. அதே சைத்தன்யம் இங்க அழிவே இல்லாதவள், முக்தியின் ஸ்வரூபமாக இருக்கிறவள்னு சொல்ற அந்த சைத்தன்யத்தின் ஒரு துளி நமக்குள்ளயும் இருக்கு. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் நம்மளால சிறைப்படுத்தப்பட்டு இல்ல. அத நாம மூடி வச்சிருக்கல. இந்த எல்லைக்குள்ள, இந்த உடம்புங்கிற எல்லைக்குள்ளதான் அந்த சைத்தன்யம் இருக்குமான்னா கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனா இருக்காது அப்படி கட்டுப்பட்டு. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு காலி பானை, குடம் ஒண்ணு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பூரா ஆகாசம் இருக்கு. அந்த குடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு. குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை சிறை பிடிச்சு வச்சிருப்போமா நாம? அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் உள்ள இருக்கு. ஆனா அது மட்டும் தான் ஆகாசமா? இல்ல. வெளியில பூரா ஆகாசம் இருக்கு. வெளியில இருக்கிற ஆகாசமே தான் உள்ளேயும் இருக்கு. அப்ப இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னா? இல்ல. ஆனா இந்த குடத்தை உடைச்சா இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் ஒண்ணாயிடுச்சு. அது மாதிரி தான் நமக்குள்ள சைத்தன்யம் இருக்கிறது. அப்ப எப்படி நமக்குள்ள இருந்தா எப்படி வெளியில இருக்கும்னா, ஆகாசம் எப்படி வெளியிலயும் இருந்து ஆகாசம்னா என்ன? இந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் பானைக்குள்ளேயும் இருந்துச்சுல்ல. அதுபோல இந்த சைத்தன்யம் இங்கெல்லாம் இருக்கு. நமக்குள்ளேயும் இருக்கு. நமக்குள்ள இருக்கிறதுனால அது நமக்கு கட்டுப்பட்டதாகவோ, இந்த பந்தங்களுக்கு உட்பட்டதோ இல்ல. அது எப்பவும் ஃப்ரீயா தான் இருக்கு. எப்ப வேணாலும் இந்த பாடிங்கிற பானைய உடைச்சுட்டு, அந்த சைத்தன்யத்து கூடவே போய் கலந்துரும். இது ஒரே சைத்தன்யம் தான். இது பானைக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் தனி, பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் தனி, வெளியில இருக்கிற ஆகாசம் தனி. அது வேற, இது வேறன்னு சொல்ல முடியுமா நம்ம? 2ம் ஒண்ணு தான். இப்போதைக்கு அது பானைக்குள்ள இருக்கு. பானைக்குள்ள இருக்கிறதுனால வெளியில இல்லையான்னா, வெளியிலயும் இருக்கு. இது உபனிஷத்துல மிகப்பெரிய தத்துவம். புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், இப்படித்தான் சைத்தன்யம் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த அதாவது ஆகாசமும் பரம்பொருளும் ஒண்ணாக வச்சு பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ப பர அந்த ஆகாசத்துக்கு வந்து ஆகாச உபாசனான்னு உண்டு உபனிஷத்துல. ஏன்னா, ஆகாசத்தையும் பரம்பொருளும் கிட்ட கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் 2ம் ஒண்ணு. கடைசியில போனா அத விட பரம்பொருள் உயர்ந்ததாயிடும். ஆனா, புரிஞ்சுக்கணும்னு வர்றப்போ, கடைசி வரைக்கும் ஆகாசம் மாதிரி பரம்பொருள், ஆகாசம் மாதிரி பரம்பொருள்னு புரிஞ்சுக்கிட்டே வரலாம். ஆகாசத்தை நமக்கு பார்க்க முடியுது. சோ இத புரிஞ்சுகிட்டு, இது மூலமா அந்த பரம்பொருளை புரிஞ்சுகிட்டே வந்துட்டு, கடைசியா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு பொருள் நம்ம முன்னாடி இருக்கு. இந்த பொருள விட்டுடு. இது இல்ல. இதுக்கு பின்னாடி இதுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆகாசத்தை பாரு. அதே இன்னொன்னு மறைக்குது. இப்போ இங்க இங்க இருக்கிற ஸ்டேஜஸ்ல என் முன்னாடி ஒரு புக் இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு ஜன்னல் இருக்கு, ஒரு கதவு இருக்கு, அந்தாண்ட ஒரு செவுரு இருக்கு. நானு நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். உண்மையான அந்த ஆகாசத்தை பார்க்கறதுக்கு எனக்கு முதல்ல இந்த புஸ்தகம் தடையா இருக்கு. புஸ்தகத்தை விலக்கிடு. புஸ்தகத்தை விலக்கின உடனே லேப்டாப் தடையா இருக்கு. லேப்டாப்பையும் தள்ளிடு. இது இல்ல ஆகாசம். இதுக்கு ஆதாரமா எது இருக்கோ அத தேடு. அப்போ அத தள்ளுறேன். ஜன்னல். இதுவையும் தள்ளிடு. இது ஆகாசம் இல்ல. இதுக்கு பின்னாடி இதுக்கு ஆதாரமாக ஆகாசம் இருக்கு. அங்க போ. அடுத்து கதவு இருக்கு. இதுவும் இல்ல. இதையும் தள்ளு. அதையும் தாண்டி வெளியில வர்றப்ப எனக்கு ஆகாசம் இருக்கு. அதே போல நம்ம இது இல்லை, இது இல்லைன்னு தள்ளிட்டு வரப்போ பரம்பொருளை கண்டுபிடிக்கிறதும் இப்படித்தான். நேத்தின்னு சொல்றோம் இல்லையா? இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எது உண்மையான பரம்பொருள்? இப்ப இந்த உடம்பு நானா? இல்ல. என் மனசா? இல்ல. இப்படி இது எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு வர்றப்போ, அப்ப உண்மையான நான் யாரு? அப்படின்னு தெரியுது இல்லையா? சோ இந்த ஆகாசத்தை கண்டுபிடிக்கிறதும், பரம்பொருளை கண்டுபிடிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதனால ஆகாசத்துக்கு தனியாக ஒரு உபாசனை உண்டு. ஆகாசத்தை உபாசனை பண்ணா பரம்பொருளை உபாசனை பண்ண மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் அதை வச்சு நாம சைத்தன்யம் எப்படி இருக்கும்னு சொல்றோம். ஆகாசம் மாதிரி சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சைத்தன்யம்னா என்ன? தேவின்னு வச்சுக்கோங்க. தேவி தான் சைத்தன்யம். தேவி இருக்கா? இப்ப ஆகாசம்னா ஸ்கை கிடையாது. அதை நல்லா முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் புரியும். வானம் கிடையாது. வெளிதான் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்றோமே அதுதான் ஆகாசம். சோ அது ஒரு பொருள் கிடையாது. நீங்க அதை போய் தொட முடியாது. நீங்க ஸ்கை கிடையாது. அது வானம் கிடையாது. சரியா? சோ இந்த வெளி இருக்கு. இந்த வெளி எப்படி இருக்கோ அது மாதிரி தான் சைத்தன்யமும் இருக்கு. தேவியும் அப்படித்தான் இருக்கா. இந்த வெளி எங்கெல்லாம் இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. அது இல்லாத இடமே இல்ல. நீங்க கம்ப்ளீட்டா காற்றே இல்லாத ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணா கூட அங்க இருக்கிறது வெளிதான். காற்று இல்லாத வெளி அது. இது காற்றோட இருக்கக்கூடிய வெளி. காற்றோட கலந்த வெளி இங்க இருக்கு. இங்க காற்றும் வெளியும் கலந்திருக்கு. காற்றை நீங்க எடுத்துட்டா வேக்யூம் ஸ்பேஸ் இருக்கு. அதுல வெளி இருக்கு. ஆகாசம் இருக்கு. சோ இந்த ஆகாசம் இல்லாத இடமே இல்ல. அதே மாதிரி பரபிரம்மம் இல்லாத இடமே இல்ல. அந்த சைத்தன்யம் இல்லாத இடமே இல்ல. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு? நமக்குள்ள எப்படி ஆகாசம் இருக்கு? ஆகாசம்னா ஸ்பேஸ். இப்ப நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட மொத்த நீளத்துக்கும் பிளட் நின்னுச்சுன்னா ஃப்ளோ ஆக முடியுமா?
எங்கேயோ ஒரு வேக்குவம் இருந்தாதுன்னு வேக்குவம் நோக்கி போகுது. அப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்னால பிளட், அப்ப அந்த ஸ்பேஸ் இது ஆகாசம் தானே, நமக்குள்ள இருக்கு அந்த ஆகாசம். இதையெல்லாம் தாண்டி சிற்றம்பலம்னு சொல்றோம், ஒரு சின்ன நம்மளுடைய ஆத்மா இருக்கக்கூடிய இடம், ஒரு சின்ன ஸ்பேஸ் அது இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இங்க நமக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு, வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்கு. இது வேற அது வேறையான வேற வேற கிடையாது. எப்படி எப்படி ஸ்பேஸை நீங்க பிரிக்க முடியும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் அதுக்கு ஒரு தனி பேர் இருக்கா? இல்ல. உங்களை நீங்க உங்களுடைய உயிர் பிரியறப்போ, உங்களுடைய சைத்தன்யம் வெளியில போறப்போ அந்த ஸ்பேஸ் வெளியில இருக்கிற ஸ்பேஸோட கலந்துடுது. அதுதான் இந்த பானை உபமானம். பானை வச்சோம்னா பானைக்குள்ள ஒரு ஆகாசம் வருது. அது எங்க இருந்து வந்துச்சு? வெளியில இருக்கிற ஆகாசம் தான் உள்ள போச்சு. உள்ள இருக்கிறப்ப அது வேற ஆகாசமா? உடைச்சு பார்த்தா வேறையா இருந்தா தனியா நிக்கணும்ல. உடைச்சா இதுவும் அதுவும் ஒன்னாயிடுது. கொஞ்சம் டெம்பரவரியா கொஞ்ச நேரத்துக்கு பானைக்குள்ள இருந்துச்சு அந்த ஆகாசம். பானைக்குள்ள போயிடுச்சுன்னா அப்ப வெளியில இல்லாம இருந்துச்சா? இல்ல. ஆகாசத்தை புரிஞ்சுக்கிட்டா இதேதான் பரபிரம்மத்துக்கும். பரபிரம்மம் ஏதோ ஒண்ணுக்குள்ள கொஞ்ச நாள் கட்டுப்பட்ட மாதிரி நமக்குள்ள சைத்தன்யமா இருக்கு. அப்ப எனக்குள்ளதான் ஈஸ்வரன் இருக்கார், எனக்குள்ளதான் தேவி இருக்கா அப்படின்னா, என் என் உடம்புக்குள்ள அவள் கட்டுப்பட்டு இருக்காளான்னா இல்ல. வெளியில பூரா இருக்கக்கூடிய சைத்தன்யம் என் உடம்புக்குள்ள டெம்பரவரியா கொஞ்ச நாள் இருக்கு. என் உடலை விட்டு வெளியில போறப்போ அந்த சைத்தன்யம் பெரிய சைத்தன்யமாக வெளியில இருக்கக்கூடியது கூட கலந்துடுது. சோ ஒவ்வொன்றும் தனித்தனி கிடையாது, எல்லாம் ஒண்ணு. ஆனா தனித்தனியா உள்ள இருக்கு, ஆனா பந்தப்படல. அந்த அந்த ரூ அந்த அதுக்கு லிமிட் பண்ணல. இந்த உடம்போட அது லிமிட் ஆகல. இது தாண்டியும் இருக்கு. அந்த குடத்தோட உள்ள இருக்கிறது அது குடத்தோட ஆகாசம் கிடையாது. மொத்த ஆகாசம் தான் அதுக்குள்ளேயும் இருக்கு. அதனால இது உடைச்சா ஒன்னாயிட்டாலும் இது ரெண்டுக்கும் பேதம் கிடையாது. சோ இப்படித்தான் சைத்தன்யம் இருக்கு. சோ சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவி நமக்குள்ளேயும் இருக்கா. ஆனா நம்ம உடம்பால அவள் கட்டுப்படுத்தப்படல. அதனால அவளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால அவள் முக்தி அப்படின்னா ஃப்ரீடம். இவள் நமக்குள்ள இருக்காளே, அப்ப அது ஃப்ரீடம் இல்ல தானே, நமக்குள்ளதானே அவளை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா கிடையாது. அவள் நித்திய முக்தா. இங்க உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க உள்ள இருக்கிறதுனால அவள் கட்டுப்பட மாட்டா. எப்படி காற்று ஆகாயம் எப்படி பானையால கட்டுப்படுத்தப்படலையோ அது மாதிரி உள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். அதனால அவள் எப்பவுமே கட்டுப்பாடு இல்லாதவள். அதனால அவளுக்கு நித்திய முக்தா. எந்த விதமான பாண்டேஜஸும் இல்லாதவள், பந்தங்கள் இல்லாதவள். பந்தங்கள் இல்லாததுனால முக்தியாகவே இருக்கா எப்பவும். எப்பவும் முக்தி ஸ்வரூபமாக இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நம்மள பாண்ட் பண்ணிக்க கூடாது, எது கூடயாவது போய் பந்தப்படுத்திக்க கூடாது. பந்தப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு லிமிட்டா ஆயிடும். பந்தப்படுத்தி காட்டி சுதந்திரமாக இருக்கும். அதுதான் முக்திங்கிற நிலை. நமக்கு எது கூடயும் திரும்ப இன்னொரு லைஃப்ல போய் நம்ம கமிட் ஆகாத வரைக்கும் அப்ப முக்தி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இனிமே லைஃப்ல கமிட்டே ஆக மாட்டோம், இன்னொரு உடம்பு கிடையாது, இன்னொரு பிறவி கிடையாது, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னா இனிமே ஃப்ரீயா இருக்கும் அந்த சோல். அப்படி இருந்தா அது முக்தி. அவள் நித்திய முக்தியாக இருக்கானா, எப்பவும் சுதந்திரமாக இருக்கா, அவளை எதுவும் கட்டுப்படுத்தாது. அதனால நித்திய முக்தா. இந்த நாமங்கள் ரொம்ப அற்புதமான நாமங்கள். இந்த நிர்குண பரபிரம்மத்தை உபாசிக்கிற நாமங்களை தியானம் பண்ணாலே நமக்கு நமக்கு தெரிய வேண்டிய வேதாந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா பரபிரம்மம் பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம். அது யாரு? தேவிதான். நாம தேவின்னு சொல்றோம், வேற யாராவது அதை பரவாசுதேவன் சொல்றாங்க, இல்ல பரமசிவன் சொல்றாங்க. எந்த வழியா பார்த்தாலும் அந்த சக்தியைத்தான் நாம வேற வேறையா பேர் வச்சு கூப்பிடுறோம். சோ பிரம்மம் அதுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். உபனிஷத்துகள் அந்த வஸ்துவை பிரம்மம்னு சொல்லுது, வேதாந்தம் அந்த வஸ்துவை ஆத்மான்னு சொல்லுது. அது ஒரு பெரிய ஆத்மா, அதனுடைய ஒரு துளி நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. எதை சொல்லுது? அந்த பொருளை தான் சொல்லுது. இப்ப தேவின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா தேவியைத்தான் உபனிஷத் பரபிரம்மம்னு சொல்லுது, பரம்பொருள் அப்படின்னு சொல்லுது, பராசக்தி அப்படின்னு சொல்றோம். வேதாந்தம் அதைத்தான் ஆத்மஸ்வரூபமாக நமக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லுது. பக்தர்கள் என்ன சொல்றாங்க? அவள்தான் பகவதி, பகவான் அப்படின்னு சொல்றாங்க. பாகவதர்களுக்கு, பாகவதர்கள்னா பக்தர்கள், பக்தர்களுக்கு அவன் பகவான் அவ்வளவுதான். பெண்ணா இருந்தா அவள் சக்தி, பகவதி, பராசக்தி. அவங்க எப்படி பாக்குறாங்க? அவங்களை ஒரு ஒரு கடவுளாக பாக்குறாங்க.
வேதாந்தம் எப்படி பார்க்குது? ஒரு நுட்பமான உணர்வாக, ஆத்மாவாக பார்க்குது. உபனிஷத் தத்துவமாக, அது ஒரு பரம்பொருளாக, ஒரு சக்தியாக பார்க்குது. நானு ராமகிருஷ்ணர் சொல்றாரு இத. நானு காளின்னு பார்க்கிறேன். நான் காளின்னு சொல்றதும், உபனிஷத்துகள் பரபிரம்மம்னு சொல்றதும், வேதாந்தம் ஆத்மான்னு சொல்றதும், பக்தர்கள் பகவான்னு சொல்றதும் எல்லாம் ஒண்ணுதான். இதுக்குள்ள பேதம் இல்லை அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த நாமா எல்லாமே. அவளுக்கு உருவம் இல்லை, அவளுக்கு அழிவு இல்லை, அவளுக்கு ஆசை இல்லை. அப்ப என்ன அது அப்படின்னா, அது ஒரு சக்தி, அவ்வளவுதான். அதுதான் பரபிரம்மம். சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நாமங்கள் தான் இந்த நிர்குண உபாசனைக்கான நாமங்கள் எல்லாமே. தவம் முயல்வார் முத்தியாக அவளே தான் இருக்கா. அவள் எப்படி இருக்கா? சக்தியாக இருக்கா. சக்தியும், சக்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும், அப்படியே சொல்லிட்டு எல்லாமாக அவளே இருக்காள்னு சொல்லிட்டு வர்றப்போ, முக்தி தரும் தெய்வமாகவும் அவளே இருக்கா. தவம் முயல்வாருடைய முக்தியாகவே அவள் தான் இருக்கா. தவம் செய்யறவங்க யார் அடையிறாங்க? முக்தி அடையிறாங்க. அது யாரு? அது அபிராமியாகவே இருக்கா, தேவியாகவே இருக்கா. அதுதான் தவம் முயல்வார் முக்தியும் அப்படின்னு அபிராம பட்டர் சொல்றாரு. இது நித்திய முக்தா. நிர்விகாரா, இது பெரிய படைப்பு தத்துவத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இதுல நிர்விகாரா அப்படின்னா புருஷ பிரகிருதி அப்படின்னு ரெண்டு இருக்கு. புருஷ அப்படிங்கிறது அதுதான் பரம்பொருள்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சைத்தன்யம் இருக்கே, அதுதான் புருஷா. புருஷங்கிறது அந்த சைத்தன்யம். இது என்ன பண்ணும் இந்த சைத்தன்யம் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணாது, இருக்கும். அஸ்தி அப்படின்னு சொல்றேன், இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துட்டோம். அந்த பரம்பொருள் எந்த விதமான செயல்பாடும் பண்ணாது, பேசாம இருக்கும். எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கும். எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறதுனால அதுக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. அப்ப யார் நடத்துறா? அந்த சைத்தன்யமானது புருஷா பிரகிருதியாக இருக்கு, இயற்கையாக மாறுது. அந்த புருஷா பிரகிருதி ரெண்டையும் பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த புருஷா அது கூட இருக்கிற அந்த பிரகிருதி என்னன்னா இந்த ஜெகத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கு. இந்த உலகம் எல்லாம் உருவாக்குறதுக்கு, உலகம்னா இந்த எர்த் மட்டும் கிடையாது, மொத்த இந்த பிரபஞ்சமே உருவாக்குறதுக்கு மூல பிரகிருதி தான், அந்த மூல சக்தி தான் காரணமாக இருக்கு. ஜெகத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது அது மாயை. அது இல்ல, இந்த ஜெகத் இல்ல. இந்த ஜெகத்தை உருவாக்குறது அந்த மூல பிரகிருதியும் மாயை. அது மாயை தான். அதுதான் இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம கனவு மாதிரின்னு வச்சுக்கோங்க. தூங்குறப்ப ஒரு கனவு வருது. கனவுல வீடுகள் எல்லாம் வருது, மனிதர்கள் எல்லாம் வராங்க, பேசுறாங்க, என்னென்னமோ கொடுக்குறாங்க, செய்யறாங்க. நம்ம பார்த்த இடம், பார்க்காத இடம் எல்லாம் எல்லாமே வருது கனவுல. எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. வீடெல்லாம் இருந்துச்சு, நாம நடந்தோம், பேசணும், அழுதோம், சிரிச்சோம், எல்லாமே உண்மை மாதிரியே தான் இருந்துச்சு. யாரோ தட்டி எழுப்புனாங்க, ஏன் உடனே பார்த்தா அது எதையுமே காணும். அதெல்லாம் எங்க இருந்துச்சு? நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுது? இந்த ஜெகத்தும் அப்படித்தான், அந்த பெரிய சைத்தன்யத்தினுடைய கனவு. தேவி தூங்குனா ஒரு கனவு வந்தா, அந்த கனவுல நாம எல்லாத்தையும் அவள் சிருஷ்டிக்கிறாள். நாம எல்லாம் இருக்கோம். இந்த ஜெகத் மாயா அப்படின்னு சொல்றது அதனாலதான். இந்த ஜெகத் ஏன் மாயைனா அவளோட கனவுல வந்தது. இதுல அவளோட கனவுல நாம எல்லாரும் இருக்கோம். அவள் கண்ணை திறந்தான்னா அவ்வளவுதான். அதனாலதான் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. அவள் கண்ணை மூடினா மறையும், கண்ணை திறந்தா இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் இந்த ஜெகத்தே. அப்போ இந்த பிரகிருதி இந்த படைப்பை ஆரம்பிக்குது, இந்த ஜெகத்துக்கு காரணமாக இருக்கு. ஆமா, மித்யா. இந்த மாயையானது பல தத்துவங்களாக விரியுது. பொதுவாக 24 தத்துவங்களாக சொல்வாங்க. தத்துவங்கள் அப்படிங்கிறதோட அதுதான் ரா மெட்டீரியல் இந்த ஜெகத்துக்கு. அந்த 24 தத்துவங்கள் தான் இங்க மனிதர்களாக, விலங்குகளாக, வீடு எல்லாமே அதுல இருந்து வந்ததுதான். அது என்ன 24 தத்துவங்கள்? மகத் தத்துவம், அகங்கார தத்துவம். இது ரெண்டும் நமக்கு புரியாது, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். 2 தத்துவம், அந்த 24ல இது 2. அப்புறம் மனசுங்கிற தத்துவம், நம்ம மனஸ் அப்படிங்கிற தத்துவம். பிராணன் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். 4 ஆச்சா? மகத், அகங்காரம், மனச, பிராணன், 4 தத்துவம் ஆச்சு. அதுக்கப்புறம்
5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். நம்ம உடம்புக்கு இருக்கிற 5 புலன்கள், இன்புட் புலன்கள், அவுட்புட் புலன்கள் 5 5 பத்தாச்சா? 5 தன்மாத்திரைகள், ருச்சி, பார்வை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள். இதெல்லாம் தான் முதல்ல உருவாக்குறாங்க. இதுல இருந்து தான் இந்த ஜெகத் உருவாக்குது. அந்த மாயை வந்து அந்த பரம்பொருளானது தன்னை பிரகிருதியாக பண்ணி மூல பிரகிருதியாக இருந்து அது இந்த 24 தத்துவங்கள் இத ஆயிடுச்சா? 24 பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் 15 ஆச்சா? 5 தன்மாத்திரை 20. அதுக்கப்புறம் மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், மனசு, பிராணன், மொத்தம் 24 தத்துவம். இந்த 24 தத்துவங்களை உருவாக்கி அதுல இருந்து இந்த ஜெகத்தை உருவாக்குது. இந்த ஜெகத் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் தண்ணி ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நாள் காத்து ஜாஸ்தியா இருக்கு. என்னமோ பண்ணுது, ஏதோ இயங்குது. அதுல நிறைய மனிதர்கள் வராங்க, செத்து போறாங்க, திரும்ப பிறக்குறாங்க, மிருகங்கள் இருக்கு. என்னென்னமோ எல்லாம் கனவுல வருது, அவளுடைய கனவுல. இதெல்லாமும் அவள் அந்த 24 தத்துவங்களை வச்சு உருவாக்குறா. இது எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கு. நிலையாக எதுவுமே இருக்கிறது இல்ல. ஆனா அவளுக்கு எந்த மாற்றங்களுமே இல்லை. அந்த மூலமாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கே, அந்த சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் தான் மாறுறதே இல்லை. தான் உருவாக்கின இந்த ஜெகத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. அது மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ விகாரம்னா மாற்றம். மாற்றம் ஜெகத்துக்கு உண்டு, அந்த சைத்தன்யத்துக்கு மாற்றம் கிடையாது. அந்த சைத்தன்ய ஸ்வரூபமே தேவியாக லலிதையாக இருக்கிறப்போ அவள் நிர்விகாரா. விகாரம்னா மாற்றல். மாற்றம் அவளுக்கு இல்லை. அவள் உருவாக்குற இந்த ஜெகத் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அவள் மாறுறதே இல்லை. இப்போ ஒரு பெண்டுலம் ஆடுது அப்படின்னா, பெண்டுலத்தை ஹோல்ட் பண்ணி இருக்கிற மேல இருக்கக்கூடிய ஆணி நிலையாக இருக்கு. அந்த பெண்டுலத்தை ஆட்டுது. இதுவும் சேர்ந்து ஆடுச்சுன்னா ஆடுமா? இதுக்கு மாற்றமே கிடையாது. பெண்டுலத்துக்கு மாற்றம் உண்டு. அது அந்த நிக்கிற ஆணி அது நிலையானதாக இருக்கு. அது போல இந்த சைத்தன்யம் நிலையானதாக ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கு மாற்றங்களே இல்லை. அதுக்கு வயசாக, அதனாலதான் அதை நித்திய சோடசி அப்படின்னு சொல்றோம், நித்திய தருணி அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படியெல்லாம் ஏன் சொல்றோம்னா, மாற்றம் இல்லைங்கிறத எப்படி சொல்றது? எப்பவும் 16 வயசுலயே இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு புரியுது. ஓ! ஏன்னா நமக்கு அதுல ஒரு ஆசை இருக்கு. எப்பவும் 16 வயசா இருக்கிறதுல நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அதனால நமக்கு அத சொன்னா ஈஸியா புரியுது. அவளுக்கு மாற்றம் இல்லைன்னு சொன்னா நமக்கு புரியல. அவள் எப்பவும் 16ஆவே இருப்பாளாமே அப்படின்னா, ஓஹோ! அப்படியா? அப்ப நமக்கு வயசாகுது, அவளுக்கு வயசாகிறது இல்ல. அப்ப அவள் மாற்றங்களுக்கு உட்படுறது இல்ல அப்படின்னு புரியுது. அதனால அப்படி சொல்றோமே தவிர, அந்த அவள் 16 வயசு பெண்ணா அப்படின்னா இல்ல. அதுதான் உருவமிற்றதாச்சே. நம்ம அது முன்னாடியே பார்த்துட்டோம். உருவமில்லாத அந்த சைத்தன்யமானது மாற்றம் இல்லாம இருக்கிறதுனால அதை நித்திய சோடசி அப்படின்னு சொல்றோம். எப்பவும் 16 வயசு. ஏன் மாறுறதில்ல? அது மாறாது. அது உருவாக்கக்கூடிய இந்த ஜெகத் மாயை இதுதான் மாறும். நாம மாறிக்கிட்டே இருப்போம். நமக்கு விகாரங்கள் உண்டு. விகாரங்கள்னா என்ன? முக்கியமானது 6 விகாரங்கள். ஷட்விகாரம்னு சொல்லுவோம். ஷட்விகாரங்கள் என்ன? அஸ்தி. அஸ்தினா இருக்கு. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது மூச்சு விட்டா, அது அழுதா, அதை பார்த்துட்டு குழந்தை உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்றோம். இருக்கு அப்படிங்கிறது ஒரு மாற்றம். இருக்குன்னு இருக்கிறது இல்லாம ஒரு நாள் போகுது இல்லையா? சோ அந்த இருக்கு இல்லைங்கிறது மாற்றம். சோ அஸ்தி இருக்குங்கிறது ஒரு மாற்றம். அடுத்தது பிறக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மாற்றம். பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜாயத்தே. அப்போ ஏன் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கெல்லாம் பிறப்பு, பிறந்த நாள், தோன்றிய நாள்னு ஒண்ணு இருக்கோ அதுக்கெல்லாம் மறையிற நாள்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அப்ப அது ஒரு மாற்றம். பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. பிறந்த குழந்தை அப்படியே இருக்கா? வளருது. அது ஒரு மாற்றம் தானே. இத்தினூண்டு இருந்த குழந்தை அப்படியே திடீர்னு வளருது, அப்புறம் ஏஞ்சி நடக்குது, அப்புறம் ஓடுது, அப்புறம் பெரிய ஆள் ஆயிடுது. அது ஒரு மாற்றம். இந்த மாற்றம் இருக்கு. இது 4வது. 5வது அதாவது குறைவுபடுறது, அழிஞ்சுக்கிட்டே வர்றது. ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு வயசு வரைக்கும் எல்லாம் நல்லா கூர்மையாக ஆகிட்டே வந்துச்சு. ஒரு வயசுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. புலன்களினுடைய சக்தி, பேசுறதனுடைய சக்தி, உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், ஜீரணம் எல்லாமே கம்மியாகிட்டே வருது. அது அழிவு. 5வது மாற்றம் குறைஞ்சுக்கிட்டே வர்றது. அதுக்கப்புறம் இல்லாம போறது 6வது மாற்றம்.
இது நமக்கு உண்டு. ஆத்மா அழிவில்லாதது. ஆனா இந்த உடம்புக்கு 6 விகாரங்கள் உண்டு. இந்த உடம்பு ஒரு தேதிக்கு முன்னாடி இல்ல, ஒரு தேதிக்கு அப்புறம் இருக்காது. அப்போ பிறத்தல், அழிதல், வளர்தல், இந்த எல்லா 6மே 6 விகாரங்கள்னு சொல்றது. இந்த 6ம் நமக்கு உண்டு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா இதை உருவாக்கின மூல பிரகிருதியான அவளுக்கு கிடையாது. அவள் மாற்றங்கள் இல்லாம இருக்கிறதுனால அவள் நிர்விகாரா. விகாரம்னா மாற்றம். அவளுக்கு மாற்றமே இல்ல. அதனால அவள் நிர்விகாரா. அவள் மாயையினால ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்கி அதை மாற்றங்களுக்கு உட்படுத்துறா. அதுக்குள்ளதான் நாம அவளுடைய கனவுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேரக்டரா நாம இருக்கோம். நமக்கு அது ஒரு பெரிய கனவு. அது பெரிய சைத்தன்யம், பெரிய கனவு. நமக்கெல்லாம் குட்டி சைத்தன்யம் நமக்குள்ள இருக்கிறது. நமக்கு குட்டியா ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கனவு. சில நேரங்கள்ல அது கூட மறந்து போயிடுது. காலையில எழுந்துக்கிறப்ப ஞாபகம் இருக்கிறது இல்ல. நாம அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறத வச்சு நாமளா ஒரு புது கதை எழுதுறோம். அங்கங்க ஒரு 2 அப்படித்தானே நம்ம கனவு சொல்றோம். கனவு நான்லாம் சொல்லியிருக்கேன். நான் கதை இன்னைக்கு தான் சொல்றேன்ல. கதை சொல்றது எனக்கு சின்ன குழந்தையில இருந்து பழக்கம். ஏதோ சும்மா 2 பார்த்திருப்பேன். அதெல்லாம் விட்டு அப்படியாக்கும் ராமர் வந்தாரு, லக்ஷ்மணர் வந்தாரு, அவர் என்ட்ட இத பேசினாரு அப்படின்னு ஏதாவது ஒரு கதைய அடிச்சு விடுவேன். பொய் தான் நினைக்கிறேன் அதெல்லாம். ஆனா ஏதோ நம்பி அப்படியா அப்படியான்னு கேட்க 2 பேர் இருந்ததுனால பொய் சொல்லியிருக்கேன் போல இருக்கு. ஆனா பொய்யா இருந்தாலும் ஒரு கதை சொல்ற திறன் அப்ப இருந்து தான் எனக்கு வளர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சோ கனவு என்ன பண்றோம்? நம்ம கனவ ஒரு முழுமையாக்கிக்கிறோம். நமக்கு அங்கங்க ஞாபகம் இருக்கிறத வச்சு நாமளே அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு கதைய சொல்றவங்களுக்கு போய் நான் நடந்து போனேன் அப்படின்னு மட்டும் ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ அத கொஞ்சம் நல்ல ஒரு அ அட்ராக்டிவா ஆக்கி அப்புறமா சொல்றது. சோ அது மாதிரி தான் நம்ம கனவு சொல்றோம். கனவுக்கு பலன் உண்டா? உண்டு. கனவுங்கிறது நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துறது. அது பலன்னா, அந்த கனவு வந்ததுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. ஒண்ணு நடக்க போறது அந்த கனவு உணர்த்துது நமக்கு. சில நேரங்கள்ல அ தெய்வ அனுக்கிரகம் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு, ஸ்வப்னத்துல துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரியான கனவுகள் அவங்கள ஈஸியாக்கும். சொப்னவாராகி அது ஒரு பெரிய கதை. சிம்பிளா சொன்னா, கனவு வந்தது காரணம் கிடையாது. நமக்கு நடக்கிறதுக்கு. இந்த கனவுனால அந்த பலன் கிடையாது. அந்த பலனை கனவு முன்னாடி உணர்த்துது. அப்படித்தான். ஆனா, அத வச்சு நம்ம அத மாத்திட முடியுமான்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அப்புறமா பார்க்கலாம். சோ இங்க நிர்விகாரா அப்படின்னா, மாற்றங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவள். அதுக்கப்புறம் நிஷ்பிரபஞ்சா. நிஷ்பிரபஞ்சா. பிரபஞ்சம்னா, இந்த மொத்த இந்த உலகங்கள் எல்லாமும் சேர்ந்த இந்த வெளிக்கு பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. இந்த பிரபஞ்சத்த நாம 2 விதமாக பிரிக்கலாம். ஒண்ணு சப்த பிரபஞ்சம், இன்னொன்னு அர்த்த பிரபஞ்சம். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பெரிய விஷயம் தான். ஆனா, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இத. இந்த இருக்கு ஒரு பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு. நான் அதையே ஒரு மித்தை சொல்லியாச்சு. இதெல்லாம் மாயை தான். அப்ப இந்த பிரபஞ்சத்த இப்படி இப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம இந்த உலகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகம் மாதிரி நெறைய உலகங்கள் சேர்ந்தது ஒரு பிரபஞ்சம் இருக்கு. அது 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல 2 இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு சப்த பிரபஞ்சம், ஒண்ணு அர்த்த பிரபஞ்சம்னு. சப்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய மொழி, அதுல இருக்கிற எழுத்துக்கள், அதுக்கு வரக்கூடிய சப்தங்கள், அதனால வந்த வார்த்தைகள், அதுல அவங்க எல்லாரும் பேசுறது, அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள், அதுல இருக்கக்கூடிய பீஜங்கள், இப்படி எல்லா சவுண்டும் சேர்த்தா அதுதான் சப்த பிரபஞ்சம். இந்த சவுண்ட் எல்லாம் எத பத்தி பேசுதோ, எந்த விஷயத்துல இருந்து வருதோ, அதெல்லாம் அர்த்த பிரபஞ்சம். பொருட்கள் எல்லாம் அர்த்த பிரபஞ்சம். பொருட்களுடைய பெயரை நாம சொன்னா, அதெல்லாம் சப்த பிரபஞ்சம். 2ஆக இருக்கு இது. இந்த இது இது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் இப்ப இந்த ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது இது பேனா அப்படின்னு நான் சொன்னாலோ, இத நான் எந்த பாஷையில சொன்னாலும், அதெல்லாம் சப்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது. இந்த பேனா இருக்குல்ல, இது அர்த்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது. அர்த்தம்னா இருக்கிறது. சப்தம்னா அப்படியே இருக்கும், அப்புறம் போயிடுது. அந்த சப்த பிரபஞ்சம் இத பத்தி பேசுது. ஆனா வெறும் சவுண்ட் வேவ்ஸா இருக்கு.
சோ இது மாதிரி 2 விதமான பிரபஞ்சங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சங்களுக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கே 3 விதமான அர்த்தம் உண்டு. ஒண்ணு சேர்க்கை அப்படின்னு ஒரு அர்த்தம், நீட்டுறது அப்படின்னு ஒரு அர்த்தம், பெருசாக்குறது அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரபஞ்சம் அப்படி அதாவது ஒண்ணு பலவாக ஆகிறது, அதுதான் பிரபஞ்சம். இந்த ஒண்ணு பலவாக ஆனதுதான் சவுண்டும். அதே மாதிரி ஓங்காரம் இருந்தது, அது பலவாக ஆச்சு. ஓங்காரத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. இந்த ஓங்காரத்திலிருந்து சப்த பிரபஞ்சம், அப்படியே அர்த்த பிரபஞ்சமும் வந்துச்சு. அப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதனாலதான் இந்த சப்த பிரபஞ்சம் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனாலதான் ஒருத்தங்களுக்கு தெய்வ அனுகிரகம், அந்த பரம்பொருளோட ஒரு கனெக்டிவிட்டி அது கிடைச்சிட்டா எல்லா பாஷையும் புரிஞ்சிருது. நமக்கு எப்படி புரியுது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 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 பாஷை எப்படி நமக்கு புரியுது? வெக்காபுலரின்னு சொல்லுவாங்க. வெக்காபுலரினாலதான் அப்படி அந்த அந்த பாஷையினுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாஷை புரியும். எத்தனை வார்த்தைகளை நாம கத்துக்கிட்டோம்? நமக்கு எப்படி நம்ம தாய்மொழி எப்படி தெரிய வந்துச்சு? இவ்வளவு வார்த்தைகளை நாம எங்க கத்துக்கிட்டோம்? இன்னொரு மொழி கத்துக்கிறோம், அந்த மொழியில அவ்வளவு வார்த்தைகளை எங்க கத்துக்கிட்டோம்? எப்படி நம்ம அதை ரிலேட் பண்ணிக்கிட்டோம்? இதெல்லாம் அந்த சப்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது. சோ இந்த சோ இந்த புருஷன் பிரகிருத்தின்னு நான் முன்னாடி சொன்னதுதான். இங்கே சைத்தன்யமாக இருக்கிறது பலவிதமான வஸ்துக்களாக ஒன்று பலவாக விரிஞ்சிருக்கு. இந்த தேவி இந்த இந்த சப்த பிரபஞ்சத்தையும் அர்த்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி இருக்கா. ஆனா அவள் அந்த பிரபஞ்சமாக இல்லை, அவள் அதுக்குள்ள இல்லை. அத அவள் உருவாக்கி இருக்கா, அவள் தனிச்சு இருக்கா. அவள் அந்த பிரபஞ்சமாக இல்லாததுனால அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான எந்த குவாலிட்டிஸும் அவள்கிட்ட இல்லை. அவள் நிஷ்பிரபஞ்சா, இதுல இருந்து விலகி இருக்கா. இவளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவள் உருவாக்குனதுதான் இதெல்லாம். அவளே தான் தோற்றுவிக்கிறா இங்க இருக்கக்கூடிய சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் எல்லாத்தையும். ஆனா அவள் தனியாக இருக்கா. அவள் தான் ராணியாக இருந்தாலும் அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தம், அதாவது இதுக்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு உள்ள அவள் இல்லை. இந்த நிர்விகாரா மாதிரியே தான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு மேஜிக் பண்றவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மேஜிக் பண்றவன் நான் உன்னை உருவாக்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி காமிக்கிறான். நாம யாரும் அதுக்குள்ள, அவள் அதுக்குள்ள இல்ல, அவள் உருவாக்குறதுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. ஆனா ஒரு நாள் மறைச்சிடுறான், ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறான். ஒரு மெஜிஷியன் எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை இல்லாம பண்றானோ அது மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குறா, இல்லாம பண்றா. ஆனா அவள் அந்த பிரபஞ்சத்துல இல்ல, அவள் அந்த பிரபஞ்சமா இல்ல. நம்ம சொல்றோம் தேவியே தான் இங்க எல்லாமா இருக்கா சைத்தன்யமா அப்படின்னா, நம்ம அந்த நித்திய முக்தால சொன்ன மாதிரிதான். சைத்தன்யம் இத்தனையாக இருந்தாலும் இதுக்குள்ள கட்டுப்பட்டு இல்ல, அது தனியா இருக்கு. இங்க கட்டுப்பட்டது போல இங்க இயக்குது. இதெல்லாம் இயக்கணும்னா ஒரு சக்தி வேணும்ல, அதுக்காக நமக்குள்ள எல்லாம் இருந்து நம்மளை இயக்குது. ஆனா நமக்குள்ளேயே அது இல்ல. அது ஒரு பெரிய சக்தி தனியா இருக்கு. நமக்குள்ள கொஞ்சோண்டு ஒரு துளியை கொடுத்து நம்மளை இயக்குது. நம்ம இத்தனை பேரையும் இயக்குது, நமக்குள்ளேயும் இருக்கு வெளியிலையும். ஆனா இந்த பிரபஞ்சமாக அவள் இல்லை, அதனால நிஷ்பிரபஞ்சா. நிஷ்பிரபஞ்சால நம்ம நிறுத்தலாம். இதுக்கப்புறம் இன்னமும் நிராஷ்டிரயா, நித்திய சுத்தா, நித்திய புத்தா, நிரவத்யா, நிரந்தரா, நிஷ்காரணா, நிஷ்கலங்கா, நிருபாதிர், நிரீஸ்வரா வரைக்கும் அவள்கிட்ட இல்லாததனுடைய லிஸ்ட் தான். நிரீஸ்வராக்கு அப்புறம் ஒரு அற்புதமான இன்னொரு வருஷம், அது ரொம்ப இன்னும் சூப்பரா இருக்கும். இதனுடைய பலன்கள்
அவளை இப்படி நிர்குண பரபிரம்மமாக பார்க்கறதுல இருக்கக்கூடிய பலன்களை நம்ம அதுல பார்ப்போம். அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கே நாம இன்னும் 150 55வது நாமம் வரைக்கும் போகணும். இப்ப நிஷ்பிரபஞ்சா 146, இன்னொரு 9 நாமங்கள் இந்த நிர்குண பரபிரம்மம் பத்தி இருக்கு. அது தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கேட்போம். ஸ்ரீ மாத்ரே நமக. இது நான் முன்னாடியே போன வாரம் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய 100வது செஷன். இந்த செஷன் நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 100வது எபிசோட். நாமம் வந்து 146வது நாமம் போயிட்டோம். ஒரு சில நாட்கள்ல நம்ம சேர்த்து 2-3 நாமம் பார்த்திருக்கோம். ஒரு நாள் ஒரு நாளைக்கே ஒரு நாமம் ஆயிருக்கு. அதனால நம்ம அதை கணக்கு பண்ண முடியல. நாமங்கள் 146 நாமங்கள் முடிஞ்சிடுச்சு. செஷன் இது 100வது செஷன். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு தேவியினுடைய அனுகிரகம் வேணுமோ அதை தொடர்ந்து செய்யறதுக்கு, அந்த கன்சிஸ்டண்டா அதை செய்யறதுக்கு தேவியினுடைய அருள் பரிபூர்ணமாக வேணும். ஆரம்பிக்கிறதுக்கு அவளுடைய அருள் வேணும், ஆரம்பிச்சதை நடத்துறதுக்கும் அவளுடைய அருள் வேணும். அப்படி பார்த்தா தேவி நமக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணி நல்ல விதமாக ஆரம்பிச்சு இதை ஒரு 100 எபிசோட். இது என்ன, நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 1000 தொடலாம்னு நினைக்கிறேன். தொடலாம், இல்ல 1000க்குள்ள முடியலாம். எப்படியோ 800 தாண்டும். 1000 தொடுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அத்தனை எபிசோட் போகும். தொடர்ந்து இதை நாம அனுபவிக்கிறதுக்கு, இத அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவியினுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கணும்னு அவளையே வேண்டி, இவ்வளவு அற்புதமாக 100 செஷனுக்கு உண்டான சக்தியை, அதுக்கு உண்டான ஒரு ஆர்வத்தை உங்ககிட்ட கொடுத்து, அதுக்கு உண்டான விஷயங்களை கொடுத்ததுக்கு தேவியை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு, ஒரு குருவையும் தேவியையும் நமஸ்காரம் பண்ணிட்டு, தொடர்ந்து இதை நாம இன்னும் இருக்கக்கூடிய நாமங்கள் 140ங்கிறது 1000த்துல கொஞ்சம் உண்டு. சோ இன்னும் மிச்சத்தையும் நாம பார்க்கறதுக்கு அவளுடைய அனுகிரகம் வேணும்னு நம்ம அவளை கேட்போம். ஸ்ரீ மாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.